ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे निधाय हृदि विश्वे संविधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः. இப்போ அனுமானம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அனுமானம் ரெண்டு விதம், சார்த்தானுமானம், பரார்த்தானுமானம். அனுமானம் நாம வியாப்தி ஞானம், சார்த்தானுமானம்னா என்ன, பரார்த்தானுமானம்னா என்ன? தானே பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறான், அது சுவார்த்தானுமானம். பரார்த்தானுமானம்னா என்ன அப்படின்னு கேட்டா, தான் தெரிஞ்சுட்டு இன்னொருத்தருக்கு சொல்றான், அது பரார்த்தானுமானம். புரியுறதா? புரியுதுங்க. இப்போ சுவார்த்தானுமானம்ன்றதான் இன்னைக்கு இப்ப பார்க்க போறோம். அவ என்ன பண்றான்னா, ஒரு கதையாட்டம் சொல்றாரு. என்ன பார்க்கா, சுவார்த்தம் ஸ்வா அனுமதி ஹேது, தன்னுடைய அனுமதிக்கு காரணம். எப்படின்னா, இப்போ யாராவது பேப்பர் பேனா வச்சிருந்தா எழுதிக்கோங்க, இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெரிஞ்சுக்கிறான் தான். எப்படி முதல்ல என்ன பண்றான், பூயோ தரிசனம். பூயோ தரிசனம்னா திரும்பி திரும்பி பார்க்கறான் சுவாமி. இப்போ உதாரணத்துக்கு நான் எங்க சுவாமி சொல்றது உதாரணம், கிரகத்துல என்ன பண்றோம், பால் காய்ச்சறான். பால் காய்ச்சும் போது அதை அடிக்கடி பார்க்கறா, ஓ இந்த மாதிரி தான் சுத்தமான பாத்திரத்துல பால் காய்ச்சணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான், திரும்பி திரும்பி பார்த்து. அப்போ எப்பப்பெல்லாம் பால் காய்ச்சணுமோ அப்பெல்லாம் அவனுக்கு திரும்பி சுத்தமான பாத்திரத்துல பண்ணணும் அப்படின்னு அவன் அவனுக்கு ஒரு வியாப்தி ஞானம் வருது. புரியுறதா? அப்போ அப்புறம் என்ன பண்றான், ஒரு வெளியில் நான் புரியறதுக்கோசரம் இந்த உதாரணம் சொல்றது சரியான்றதை நீங்க சொல்லணும். அவன் என்ன பண்றான், இன்னொரு இடத்துக்கு போறான். அங்க போனா அங்க அடுப்புல பால் இருக்கு. பார்த்துட்டு அவன் என்ன நினைக்கிறான், ஓ எங்கெங்கெல்லாம் பால் காய்ச்சணுமோ அங்கெல்லாம் சுத்தமான பாத்திரத்தை காய்ச்சணும்னு ஏற்கனவே வந்ததானே கண்ணால பார்த்து தெரிஞ்சுட்ட வியாப்திய இங்க பால் காய்ச்சின பாலா தெரிஞ்சு சந்தேகம் வருது. அப்போ அந்த சூடா இருக்கிறத பார்த்துட்டு இப்பதான் பால் காய்ச்சிருக்கான்னு அவனுக்கு ஸ்மரணம் வருது, அதான் நினைச்சு பார்க்கறான். அப்புறம் இது காய்ச்சப்பட்ட பாலை உடையது அப்படின்னு ஏற்படுறது, அதுக்கு தான் பராமர்சம்னு பேரு. அதுலேருந்து அவனுக்கு இந்த பால் சுத்தமான பாத்திரத்தில் காய்ச்சப்பட்டதுன்னு அவனுக்கு அனுமதி ஏற்படுது. இது சுவார்த்தானுமானம். ஆனால் புரியறதுக்கோசரம் நான் இப்படி சொன்னேன். இப்போ நம்ம இதுக்கெல்லாம் போகிறோம், கோவில்கள்லாம் ரொம்ப பிராச்சீனமான கோயில்கள்லாம் போனோம்லாம் பெரிய மடப்படி இருக்கும். அங்கே நம்ம கிராமத்தில் முன்னாடிலாம் கிராமத்தில் என்ன பண்ணுவோன்னா, பெருமாள் செய்ய போனால் அப்போ புகை வருது. அப்போ எப்போல்லாம் கோவிலுக்கு காத்தால வேலையோ சாயங்கால வேலையோ போகும்போதெல்லாம் அந்த புகை கூண்டு வழியா புகையை பார்க்கறான். திரும்பி திரும்பி பார்க்கும்போது அவனுக்கு என்ன வருது, விட்டு விட்டு வருது சுவாமி. அடியேன் ஹலோ இப்ப கேக்குறதா? இல்ல அவருக்கு இப்ப கேக்குது. மகோதயா நீங்க அது கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க மகோதயா, கட் ஆயிடுது. சொல்றேன், அதான் திரும்பி சொல்றேன். இப்போ நம்ம கிராமங்கள்லாம் போனோம்னா கோவில்களுக்கெல்லாம் போறோம். கோவில்களில் போனால் அந்த காலத்தில் நான் சொல்கிறது என்ன பண்ணுறோன்னா, புகை இருக்கும், மடப்புளியில் புகையும். அப்போ ஓ அங்கே தெளிவு பண்ணுறான் நமக்கு. அப்போ அடிக்கடி பார்க்கும் பொழுது அப்போ திரும்பி திரும்பி அதை பார்க்குறான். அதுக்கு பேர் பூயோ தரிசனம்னு பேர். திரும்பி திரும்பி பார்க்கறதுக்கு பூயோ தரிசனம்னு பேர். அப்போது எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்குது, எப்படின்னா கோவில் மடப்புளியில் இருக்கிற மாதிரின்னு அவனுக்கு ஒரு வியாப்தி தீர்மானம் பண்ணிக்கிறான். வியாப்தி ஞானம் வருது. ரைட். அப்புறம் என்ன பண்ணுறான், ஒரு மலைக்கிட்ட போகிறான். மலைக்கிட்ட போகும்பொழுது அங்கே சந்தேகம் வருது. சந்தேகம் வருதுன்னா அங்கே நெருப்பு இருக்குமோ இருக்காதோன்னு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த பிறகு அவன் பர்வதத்தில் புகையை பார்க்குறான். அந்த மலையில் போய் புகையை பார்க்குறான். பார்த்த உடனே அவனுக்கு ஏற்கனவே வியாப்தி ஏற்கனவே திரைச்சாலியா மடப்புளியில் கோவில் மடப்புளியில்
எங்கெங்கெல்லாம் புகை இருக்கும் அங்கங்கெல்லாம் நெருப்பு இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஏற்கனவே வியாப்தி வந்து இல்லையா, அதை நினச்சி பார்க்குறான். அப்போ எத்திர எத்திர தூமுகா தத்திர அற்ற அக்னிகின்னு அவனுக்கு வருது. அதுக்கப்புறம் வன்னியோட கூடின புகையை உடையது இந்த மலைன்னு ஒரு ஞானம் ஏற்படுறது. அதுக்கு தான் லிங்க பராமர்சம்னு பேர். பராமர்சம், லிங்க பராமர்சம்னா கேத்துவை கொண்டு ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு லிங்க பராமர்சம்னு பேர். அதுலேருந்து இவனுக்கு என்ன வருது? பர்வதா வன்னிமான், பர்வதமானது நெருப்பை உடையது அப்படின்ட்டு இவனுக்கு அனுமதி வருது இல்லையா. இது சுவார்த்தானமானம். இதில் என்னென்ன இப்போ ஸ்டெப்பு கேட்குறாம்மா மேடம் வந்து சந்திரா மேடம் என்ன கேட்குறா, ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிக்கணும்னா என்ன அப்படின்னா, முதல்ல பூயோ தர்சனம். பூயோ தர்சனம்னா திரும்பி திரும்பி பார்க்குறான். எழுதிட்டாச்சா? ரெண்டாவது வியாப்தி ஞானம். ரெண்டாவது எத்தனை வியாப்தி ஞானம், சும்மா எழுதிட்டா போகிறோம். அடுத்தது என்ன பண்ணுறான்? பர்வத சமீப கமனம், மலைக்கு பக்கத்தில் போகிறான். அப்புறம் என்ன வருது? நாலாவது என்னன்னா அக்னி சந்தேகா, நெருப்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வருது. நெருப்பு இருக்கா இல்லையான்றது சந்தேகம். இப்போ என்னென்ன வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். பூயோ தர்சனம், வியாப்தி ஞானம், பர்வத சமீப கமனம், அக்னி சந்தேகா. அப்புறம் என்னன்னா தூம தரிசனம். தூம தரிசனம்னா தூமத்தை பார்க்கறது. வந்துடுதா? அடுத்தது வியாப்தி ஸ்மரணம். தூமத்தை பார்த்த உடனே வியாப்தி நினைச்சு பார்க்கறான். அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன வருதுன்னா பராமர்சம், லிங்க பராமர்சம் வருது. அதுலேருந்து இவனுக்கு வருது ஞானம், பர்வதா வன்னிமான்ற ஞானம் வருது. இது அனுமதி. இதுதான் சுவார்த்தானமானம். புரிஞ்சுதா? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா பாருங்க. புரிஞ்சுது மகோதயா. முதல்ல ஒண்ணு சொன்னேன், யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன். பூயோ தரிசனம். பூயோ தரிசனம்னா திரும்பி திரும்பி பார்க்கறது. அப்புறம் வந்து லிங்க பராமர்சம் இல்லையா? இல்ல, முதல்ல பூயோ தரிசனம், ரெண்டாவது வியாப்தி ஞானம், மூணாவது பர்வத சமீப கமனம், மலைக்கு பக்கத்துல போறது. அப்புறம் அங்க அக்னி நெருப்பு இருக்கா இல்லையான்னு சந்தேகம். நாலாவது தூம தரிசனம், அப்புறம் வியாப்தி ஸ்மரணம், அப்புறம் பராமர்சம், அதான் லிங்க பராமர்சம், அனுமதி. இப்ப எல்லாமே இது அவனே தெரிஞ்சுக்கிறான். புரியுறதா? புரியுதா மேடம்? ஜெயபாரதி மேடம் புரியுறது மகோதயா? முதல்ல திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பார்க்கிறான், பூயோ தர்சனம். அப்புறம் வியாப்தி ஞானம், அத பத்தின முதல்ல இருக்கு ஞானம் வருது. அப்புறம் அந்த பர்வத தர்சனம். அப்புறம் அதை பார்த்துட்டு அங்க அக்னி அங்க அக்னி இருக்கவும் சந்தேகப்படுறான். அப்புறமா தூம தர்சனம், அங்க புகை எழும்புறது. அப்புறம் வியாப்தி ஸ்மரணம், முதல்ல இருந்தது அந்த ஞானம் திரும்ப வர்றது. அப்புறம் லிங்க பராமர்சனம், திரும்ப வந்து அதை கனெக்ட் பண்ணி இதுதான் அங்க இருக்கு, அப்ப அக்னி இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். இது அனுமதி. கடைசியில கன்க்ளூட் பண்றான், இந்த இடமானது நெருப்பை உடையதுன்னு தெரிஞ்சு. ஓகே, இது சுவார்த்தானுமானம். இதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையோ? இல்லை மகோதயா, நீங்க முதல்ல வந்து இந்த பால் காய்ச்சறது பத்தி ஒண்ணு சொன்னேன், அது பிரேக் ஆயிடுது, கொஞ்சம் சொல்லுங்களேன் திருப்பி. நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து இப்போ முதல்ல வந்து இதுல வந்து வீட்டில் கிரகத்தில் என்ன பண்ணுறான், அவன் அம்மா வந்து பால் காய்ச்சறத அடிக்கடி பார்க்குறான். பொண்ணோ இல்லை பையனோ யாரோ பார்க்குறா வச்சுக்கோ, திரும்பி திரும்பி பார்க்குறான். பார்க்கும்பொழுது அவனுக்கு என்ன தோன்றுதோ, பால் காய்ச்சணும்னா அந்த பாத்திரத்தை சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ எங்கெங்கெல்லாம் பால் காய்ச்சணும், நான் பால் சுத்தமாக இருக்கணும் பாத்திரம், இது இவனுக்கு வியாப்தி வருது. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறான், இது காய்ச்சப்பட்ட பாலா இல்லையான்னு இவனுக்கு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தோடனே ஏற்கனவே பார்த்தான் இல்லையா, அதை நினச்சி பார்க்குறான். நினச்சி பார்த்துட்டு ஓஹோ இதெல்லாம் காய்ச்சப்பட்ட பால்லாம் சுத்தமான பாத்திரத்தினால தான் இருக்குன்னு இவனுக்கு பராமர்சம் வந்து இந்த பால் சுத்தமான பாத்திரத்தில் காய்ச்சப்பட்டதுன்னு ஞானம் வருது. இது சுவார்த்தானுமானம்.
ஏதோ ஒரு உதாரணம் கரெக்டானு தெரியாது, என்ன சொல்லிட்டேன். ரெண்டாவது பரார்த்த அனுமானம். பரார்த்த அனுமானம்னா என்ன? இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோம், தெரிஞ்சுட்டதை இன்னொருத்தருக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பரம்பிரதி போதயித்தும், இன்னொருத்தருக்கு சொல்லுவதற்கு அவசரம் பஞ்ச அவயவ வாக்கியம் பிரயோஜிது, 5 அவயவ வாக்கிய பிரயோகம் பண்றான், அது பரார்த்த அனுமானம். அப்போ 5 அவயவ வாக்கியம் கொண்டு சொல்லக்கூடியது அனுமானத்துக்கு பரார்த்த அனுமானம்னு பேரு. அப்படி எப்படி 5 அவயவ வாக்கியம் என்ன? 5 எலிவன் சொன்னா பர்வதா வன்னிமான், இந்த மலையானது நெருப்பை உடையது அப்படின்னா. உடனே கேட்குறா, எப்படி நெருப்பை உடையதுன்னு சொல்றேன்னு கேள்வி கேட்டா, தூமவத்வாத், தூமம் புகை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி. சரி, எப்படி புகை இருக்கிறதுனால நெருப்பு இருக்குன்னு எப்படி சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்டா, எதெல்லாம் புகை உடையதோ அதெல்லாம் நெருப்பை உடையது. எப்படின்னா கோவில் மடப்புளி மாதிரின்னு அவனுக்கு உதாரணம் காமிக்கிறான். அப்போ அவனுக்கு என்ன கடைசியாக என்ன ஏற்படுறதுன்னா, அதனால வன்னியோட கூடின இந்த தூமத்தை உடையது இந்த இடம் அப்படின்னு அவனுக்கு உபநயம்னு உபநயாக்காரம்னு பேருது. உபநயம்னு பேர் அதனுடைய ஷேப்பு. அப்புறம் தஸ்மாத் நிகமனம் பண்ணுறான், இந்த இடம் நெருப்பை உடையதுன்னு கன்க்ளூட் பண்ணுறான். அப்போ இதை வச்சுட்டு அனேன பிரதிபாதித்தாது இப்படி சொல்லி, அதனால லிங்காத்து பரஹா அக்னி பிரதிபாத்தியது, இன்னொருத்தம் கூட அக்னி ஞானம் அவனுக்கு ஏற்படுறது. இதுதான் பரார்த்த அனுமானம்னு அனுமானத்தை சொல்கிறான். இதை நியாயத்தில் என்ன சொல்கிறான்னா, நியாய அப்பிரயோஜ்யம் அனுமானம் சுவார்த்தானுமானம், நியாய பிரயோஜ்யம் அனுமானம் பரார்த்தானம். இப்போ இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம், நியாயம்னா என்ன, நியாய பிரயோஜ்யம்னா என்னன்னா, நியாயத்தை உபயோகப்படுத்தி ஒரு சொன்னால் அதுக்கு பரார்த்தானுமானம், நியாய பிரயோகம் பண்ணாமல் சொல்கிறதுக்கு சுவார்த்தானுமானம்னு பேர். இப்போ நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம், நியாயம்னா என்ன? நியாயம் என்ன? நம்ம படிக்கிற தர்க்க சாஸ்திரம் அப்படின்னு. இந்த இடத்துல நியாயம்னு சொன்னால் பிரதிஜா, ஹேது, உதாகரணம், உபநயா, நிகமனம் சொல்லக்கூடியதான 5 அவயவமும் சேர்ந்து ஏதோ சொல்றதோ அதுக்கு நியாயகான் பேர். அந்த சமுதாயத்துக்கு நியாயகான் பேர். புரியுதா? புரிஞ்சுதா? இருக்கு புரியலையா? இப்போ பிரதிஜாதி அவயவ பஞ்சக சமுதாயத்தின் அவயவ பஞ்சகம்னா என்ன? அவயவம்னா என்ன? இப்ப இந்த கிளாஸ்ல எத்தனை பேர் இருக்கா சுவாமி? இந்த கிளாஸ்ல 10 பேர் இருக்கோம். நீங்க ஒரு சின்ன இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். 2 பேர்ல ஒருத்தர் அப்படின்னு சொன்னா அந்நிய தரன்னு பிரயோகம் பண்ணணும் சாஸ்திரத்துல. 2 பேர்ல ஒருத்தர், ஏப்பா 2 பேர்ல ஒருத்தர் வா அப்படின்னு சொல்லும்போது அந்நிய தரன்னு சொல்லணும். நிறைய பேர்ல ஒருத்தர்னு சொல்லும் பொழுது அந்நிய தமன்னு பிரயோகம் பண்ணணும். இப்ப இங்க எத்தனை அவயவம் இருக்கு? 5. மொத்தம் 11 பேர் இருக்கும். தேவருக்கு 10 பேர் அந்நிய தமர். கரெக்ட். எல்லாம் நீங்க கணக்கு பண்ணாலும் அதே அந்நியத்தம சப்தம் தான் பிரயோகம் பண்ணணும். அப்போ 2க்குள்ள ஒருத்தர்னு சொன்னா அந்நிய தர, 2க்கு மேல போச்சுன்னா அந்நியத்தமன்னு பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்துல இதுக்கு டெஃபினேஷன். துயோஹோ ஏகா அந்நியதரஹா பகுஷி ஏகா அந்நியத்தமஹான்னு இதுக்கு டெஃபினேஷன் கொடுக்குறான். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், சந்திரா மேடம் சந்தேகம் வருது அவளுக்கு. என்னன்னா இங்கே எதுக்கு அந்நியத்தமம், இது அந்நியத்த தரம்ன்றதை பற்றி எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டால், பிரதிஜாதி அந்நியத்தமம் அவயவம் இல்லையா? வெறும் பிரதிஜா வாக்கியமோ, வெறும் ஹேது வாக்கியமோ, வெறும் உதாரண வாக்கியமோ, வெறும் உபநய வாக்கியமோ, ஒரு நிகழ்வு வாக்கியமோ அந்நியத்தம சப்தத்தினால சொல்ல முடியாது. எல்லாம் சேர்ந்து சொல்றோம். ஆமாவா? புரியுதா? புரியலையா? பிரதிஜாதி அந்நியதமத்துவம். அந்நியதமம்னா என்னன்னா 2க்கு மேல போனா அந்நியதமன்ற வேர்டு பிரயோகம் பண்றா. இங்க எத்தனை அவயம் இருக்கு சொல்லுங்க? பிரதிஜா, ஹேது, உதாகரணம்,
உபநயா நிகமனம் 5 அவயவம் இருக்குல்லோ, அதனால இங்க அந்நியதம சப்தம் பிரயோகம் பண்றான். அவயவத்துவம் அப்படின்னு அவயவத்துக்கு அவயவத்துக்கு லட்சணம் என்ன, டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டா பிரதிஜாதி அந்நியதமத்துவம். பிரதிஜாதி அந்நியதமங்களை உடையது, அந்த 5ஐயும் உடையதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல எத்தனை பேர் கிளாஸுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டா 10 பேரும் வந்திருக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. 2 பேர் இருந்தான்னா யாரோ 2 பேர் வந்தா அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல சொல்லும்போது. அதுதான் அந்நியத்தர அந்நியத்தமான்னு பிரயோகம். புரிஞ்சுதா? இப்போ ஒரு விஷயம், சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானம் ரெண்டுலயும் என்ன, சுவார்த்தானுமானம் பரார்த்தானுமானம் ரெண்டுத்துலயும் என்ன ஏற்படுறது அப்படின்னு கேட்டா லிங்க பராமர்சா கரணம். கரணம்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் என்ன, எது தவிர்க்க முடியாத காரணமோ அதுக்கு கரணம்னு பேரு. அப்போ சுவார்த்தானுமித்திலையும் பரார்த்தானுமித்தி லிங்க பராமர்சம் வருதோ இல்லோ, அதனால அனுமானம்னா என்ன, லிங்க பராமர்சா அனுமானம். புரியுறதா? லிங்க பராமர்சா அனுமானம். அப்போ வியாபாரவத்து காரணமா இருக்கக்கூடியதாவது வியாப்தி ஜானம் தான். அப்போ வியாப்தி ஜானம் தான் அனுமானம். அதுதான் லிங்க பராமர்சா வியாபாரன்னு சொல்லி முடிச்சான். இப்போ சந்திரா மேடம் வந்து கேள்வி கேட்குறாங்க, லிங்க பராமர்சம் பராமர்சம்னா என்னன்னு சொல்லிங்க, லிங்க பராமர்சம்னா லிங்கம்னா என்னன்னு சொல்லலைங்க. பொதுவாக சம்ஸ்கிருதம் வாசிச்ச வாழ்த்தா லிங்கம்னா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். அதாவது புல்லிங்க சப்தம்னா இந்த மேஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர், இந்த இன்னொன்று 3 சொல்கிறா இல்லையா. இப்போ இந்த லிங்கம்னா என்ன அப்படின்னு கேட்டா, லிங்கம் அப்படின்ற சப்தத்துக்கு ஹேதுன்னு அர்த்தம். இந்த லிங்கம் 3 விதம் சொன்னோம். அன்வய வெதிரேகி, கேவலான்வயி, கேவல வெதிரேகி. என்னென்ன, அதாவது இது மாதிரி வேணா ஒரு பேப்பர்ல லிங்கம் அப்படின்னு போட்டுட்டு 3 கோடு மாதிரி போட்டுட்டு எழுதி பாருங்க. லிங்கம் அப்படிங்கிறது 3 விதம். டயக்ராம் இந்த மேத்தமேட்டிக்ஸ்ல போடுறாலோன்னு அது மாதிரி டயக்ராம் இந்த சயின்ஸ் எல்லாம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். லிங்கம்னு மேல போட்டுட்டு பிராக்கெட்ல 3 அப்படி போட்டு கீழே ஒரு ஏரோ மார்க் போட்டு அப்படி கீழே ஒரு கோடு மாதிரி போட்டுட்டோம். அன்வய வெதிரேகி, கேவலான்வயி, கேவல வெதிரேகி. இப்போ அன்வய வெதிரேகின்னா என்ன, கேவலான்வயின்னா என்ன, கேவல வெதிரேகின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சோண்டு சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். இன்னைக்கு அன்வய வெதிரேகின்னா என்ன, அன்வய வெதிரேகின்னா என்ன, ரெண்டுத்தையும் இருக்கு. அன்வயம் வெதிரேகம் ரெண்டும் இருக்கு. அன்வயம்னா என்ன, வெதிரேகம்னா என்ன, சிம்பிள். அன்வயம்னா அன்வய வியாப்தின்னு அர்த்தம், வெதிரேகம்னா வெதிரேக வியாப்தின்னு அர்த்தம். அப்ப எந்த இடத்துல அன்வய வியாப்தியும் வெதிரேக வியாப்தியும் இருக்கோ அதுக்கு அன்வய வெதிரேகின்னு பேரு. புரிஞ்சுதாக்கா? எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுதா சடகோபன் சார்? அன்வயம்னா உடம்பாடா சார்? இல்ல சொல்றேன் அடுத்தது. அடியன் அடியன் அன்வய வெதிரேகி, அன்வய வியாப்தி, வெதிரேகம்னா வெதிரேக வியாப்தி. இப்ப கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி என்ன, அன்வய வியாப்தின்னா என்ன, வெதிரேக வியாப்தின்னா என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஹேது இருக்கோ அங்கங்கெல்லாம் சாத்தியம் இருக்கும் அப்படின்னு சொன்னா அது அன்வய வியாப்தி. அன்வயம். ஆமா. யாரெல்லாம் வந்து கிளாஸுக்கு வராளோ அவெல்லாம் படிக்கிறா அப்படின்னு சொல்லாமா, அப்படி சொல்லாமா, சொல்லாமா? சொல்லலாம். இப்போ யாரெல்லாம் படிக்கலையோ அவெல்லாம் கிளாஸுக்கு வரல அப்படிங்கிறது வெதிரேக வியாப்தி. புரியுதா? திரும்பி சொல்லட்டுமா மேடம், சந்திரா மேடம்? எங்கெங்க ஹேது இருக்கோ அங்கங்கெல்லாம் சாத்தியம் இருக்குங்கிறது அன்வய வியாப்தி. எங்கெங்கெல்லாம் சாத்தியம் இல்லையோ அங்கங்கெல்லாம் ஹேது இருக்காதுங்கிறது வெதிரேக வியாப்தி. சடகோபன் சார், என்னோட எக்ஸாம்பிள் கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா எக்ஸாம்பிள்? அடியன் சுவாமி, கரெக்ட் கரெக்ட். இல்ல, யாரெல்லாம் கிளாஸுக்கு வராளோ அவெல்லாம் படிக்கிறவா. இப்ப யாரெல்லாம் யாரெல்லாம் படிக்கலையோ வந்து படிக்காதவா அப்படின்னு சொல்லலாமா?
சுவாமி வந்தும் படிக்காத லிஸ்ட்ல என்ன போட்டிருக்கோம். இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல எக்ஸ்பிளனேஷன் கரெக்டான்னு தான் கேட்கிறேன். எக்ஸாம்பிள் கரெக்டா? கண்டிப்பா கண்டிப்பா சுவாமி. அடியேன் புரிஞ்சுதா? இப்ப அன்வய வியாப்தின்னா என்ன? ரெண்டு ஒரு வாட்டி சொல்லுங்க அடியேன். அன்வய வியாப்தி, வெதிரேக வியாப்தி. வெதிரேக வியாப்தி, வெதிரேக வியாப்தி, எதிர்மறையான வியாப்தி. எதிர்மறையான வியாப்தி. இப்ப எத்திர எத்திர ஹேதுஹு தத்ர தத்ர சாத்தியம்ன்றது அன்வய வியாப்தி. எத்திர எத்திர சாத்தியாபாவா தத்ர தத்ர. இதே தப்பா எடுத்துக்க கூடாது. அனுமான பிரகரணம் சொல்லக்கூடிய நியாயத்துல அது அந்த டெக்னிக்கல் டேர்ம்ல தான் சொல்லணும். அதை மாற்றி அதை மொழிபெயர்த்து சொல்ல முடியாது. மொழிபெயர்த்து சொன்னால் வேற மாதிரி போயிடும். அதனால அதை அப்படியே சொல்கிறேன். அது அப்படியே முடிஞ்சா மனசில் வாங்கிக்கும். எதாவது எத்திர எத்திர ஹேதுஹு தத்ர தத்ர சாத்தியம்ன்றது அன்வய வியாப்தி. எத்திர எத்திர சாத்தியாபாவா தத்ர தத்ர ஹேத்வபாவன்றது வெதிரேக வியாப்தி. ஆக அன்வய வியாப்தி வெதிரேக வியாப்தி ரெண்டும் எங்கே இருக்கோ அதுக்கு அன்வய வெதிரேகின்னு பேர். இப்போ சொல்லலாம் கேவலான்வயி அப்படின்னு. இப்போ தமிழில் கேவலம்னா மட்டம்னு அர்த்தம் இல்லையா? ஃபஸ்ட்டு அப்படின்னு. சம்ஸ்கிருதத்தில் கேவலம்னா ஒன்லின்னு அர்த்தம், மட்டும்னு அர்த்தம். மட்டம்ன்றத டூ போடணும். மட்டம் வேலை மட்டும். எங்க அன்வய வியாப்தி மட்டும் இருந்ததா அது கேவலான்வயி, வெதிரேக வியாப்தி மட்டும் இருந்ததா அது கேவல வெதிரேகி அப்படின்னு சொல்லி இந்த லிங்கம் திரிவிதம் அப்படிங்கிறதுக்கு 3 என்னென்ன லிங்கம்னு சொல்லியாச்சு. அன்வய வெதிரேகி, கேவலான்வயி, கேவல வெதிரேகின்னு சொல்லி முடிச்சுட்டா. இதனுடைய எக்ஸாம்பிளோட விளக்கத்தை நான் அடுத்த கிளாஸ்ல சனிக்கிழமை சொல்றேன். ஓகேவா? இந்த எத்திர எத்திர ஹேதுஹு தத்ர 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 சாத்தியம் வியாப்தி. சாத்தியம் சாத்தியம்